அஃபிஷியல் அண்ட் ஃபைனலி நாம் அனுக்ராவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஹாப்பினஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா இன்னொரு எக்ஸுட்டு இருக்கிறதுலே கஞ்சத்தனமான கிரியேட் ஓப்பனிங்கில் 2 எக்ஸுட்டு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை எல்லாரையும் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெல்கம் சொல்கிறேன். எதுக்குன்னா நம்ம மினிட்ஸ் அனிம் தமிழ் நான் ஒரு அனிம் வாய்ஸ் வர கொடுத்தாலும் நானும் ஒரு யூடியூப் வைக்கலாம் இல்லையா. ஸோ பப்ஜி மொபைல் அதாவது நம்ம பிஜிஎம்ஐ எல்லாத்துலேயும் யூடியூப் நாம் க்ரியேட் பண்ணுவோம். யார் கேட்க போகிறா, எல்லாம் நம்ம ஃபேமிலி. ஸோ நான் பிஜிஎம்ஐ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால தான் உங்களை வந்து பயங்கரமாக வெல்கம் பண்ணுறேன். சரி, ஒரு நல்ல டான்ஸை டிங்கிச்சிக்கான்னு போட்டுட்டு நம்ம கிரியேட் ஓப்பனிங்க்கு போய்டுவோமா. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, டக்குன்னெலாம் வராது. ரொம்ப கஞ்சத்தனமாக தான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. இப்போ தான் நம்ம சேனலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, டக்குன்னு அடித்து இல்லை இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் போட்டு போனால் ட்ரெஸ் தரமாட்டான். ஸோ அதனால் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி 20,000 ரூபாய் இருந்தால் ஒரு 10 யூசி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா அந்த 20,000 ரூபாய் காயினுக்காக கிரியேட் ஓப்பன் பண்ணி நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 19,700. அடப்பாவி, ரெடீம் பண்ணணுன்னா என்கிட்ட 20,000 காயின் தேவையே. சரி ஓகே, வேறு வழி கிடையாது. வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்கா விற்று போடலான்னு சொல்லி பார்த்தா எங்கேயும் எதுவும் கிடையாது. 60 யூசி தான் நம்ம தண்டை கட்டணும். சரி கட்டுவோம், டக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்றா ப்ளீஸ். இத்தனை முறை அமுக்குனாலும் அவன் வந்து எதுவும் தரமாட்டான். ஏன்னா அவன் ஒரு கல் நெஞ்சக்காரன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்மளோட மன ஆறுதலுக்காக எல்லாத்தையும் ஒரு முறை அமுக்கிட்டு ஒரு ஓப்பனிங்கை போட வேண்டியது தான். ஓ ஜிம்லி வந்துரு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் ஏதாவது நல்ல ஐட்டமாக கிடைச்சிரு ப்ளீஸ். எது கிடைக்க போகுது? ரேரான அந்த 2 காயின் தான். ஓகே, நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. பட் 292/300. ஸோ 300 292 ஃபுல்லாகிடுச்சு. இன்னொரு கிரேட்டை ஓப்பன் பண்ணேன், அதுலேயும் 2 காயின் தான் கிடச்சிது. பட் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சரி, இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி போட்டு போவோம். ட்ரெஸ்ஸை மாற்றினா மட்டும் தான் தரமாட்டான்னு சொல்லி பார்த்தேன். இருக்கிற எல்லா ஸ்கின்னையுமே வந்து பார்த்தா ட்ராப் அவுட் பண்ணிட்டு போகலாம். இப்போ எல்லாத்தையுமே ட்ராப் அவுட் பண்ணிட்டுனா, ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, நான் கேரக்டரை மாற்ற வரும்போது இங்கே பாருங்கள் திரும்பவும் வந்து பார்த்தா ஒட்டிக்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு இரிடிசன் பேய் வந்து ஃபேரோ பேய் வந்து நம்மளை ஒட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரெஸ் மட்டும் வர மாட்டேங்குது. எல்லா கன்னையும் எடுத்துட்டேன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சாராவை எக்யூப் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா ட்ரெஸ் திரும்பும். ஸோ பேக் வந்து எப்படி திரும்ப வருது? ஒரு வேளை லோட் அவுட்டில் வச்சுருப்பணும்னு சொல்லி நானும் போய் செக் பண்ணேன். பட் லோட் அவுட்டில் அது கிடையாது. சரி, நம்ம வந்து வேறு பேக்கே மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அன்எக்யூப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போகிறோம். நம்ம ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு அவன் நம்மக்கிட்ட தருவான் அப்படின்னு பிஜிஎம்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னென்ன நோன்ட்டு இருக்கேன். ஆனால் கடைசி வரை இந்த டைமும் 20,000 ரூபாய் கிடைக்கல. அதாவது 20,000 காயின் கிடைக்கல. இப்போ தானே பார்த்தேன்னா அது நேற்று, இது இன்றைக்கி. ஸோ நான் வந்து கஞ்சத்தனமான கிரியேட் ஓப்பனிங் சொன்னது இதுதான். ஒரு நாளைக்கு 10 யூசி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது விற்கலான்னு பார்த்தா இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடியாவது 50 யூசி டிஸ்கவுண்ட் அந்த கார்டு கிடைக்கும். இப்போ அதையுமே வந்து பிஜிஎம்ஐ மாற்றி விட்டான். ஸோ மொத்த காசையும் பிடிங்கிட்டு தான் அனுப்புவான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதனால் சரி வேறு எங்கேயாவது ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த ட்ரெஸ் என்ன நல்லாயிருக்கு, ஒன்றுமே எனக்கு பிடிக்கல. ஸோ உங்களோட விஷயம் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எங்கேயாவது நல்லதாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். சரி, 60 யூஸ் தான் மொய் வைக்கணும் என்று முடிவாகின பிறகு எல்லாத்தையும் அம்மிக்கிட்டு மொய் வைப்போம். என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டான். ஓகே, நான் பேசிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையுமே மொத்தமாக காலி பண்ணுறோம். டக்கு அப்படியெல்லாம் இல்லை. இருக்கிறதே கம்மியான காசு தான் நம்மக்கிட்ட. ஸோ கஞ்சத்தனமான கிரியேட் ஓப்பனிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் காசை காப்பாற்ற முடியும். இன்னும் கொஞ்சம் கீழே வந்து 298 ஃபுல்லாக இருக்குது. ஸோ 298 இன்னும் ஒரு 2 இந்த ஸ்பின்னில் எப்படிங்க நம்ம அனுக்கிறா கிடச்சிரும்னு சொல்லி நினைக்கிறேன். 2 கோல்டு காயின் டேய் 299 298 டேய். இந்த இதில் முடிச்சிருந்தேன், என் காசு மீந்திருக்கு மேடம். 60 யூசி திரும்பவும் போச்சு. எல்லோரும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தான். பட் இருந்தாலும் இது எனக்கு பெரிய காசாச்சே. நம்ம யூடியூப்பில் நிறைய காசு வந்தால் நான் எக்ஸுட் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கிஃப்டே பண்ணுறேன். சரி, ஃபைனல் 300. சரி ஓகே, கடைசியாக வந்து நமக்கு 300 ஃபுல்லாகிடுச்சு. அனுக்குரா கீழே தான் இருக்குது. டச் பண்ணால் அனுக்குரா கிடைக்கும். பட் எனக்கு அனுக்குராவில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு 10 யூசி ஸ்பின்லேயே இரிடிசன் கிடச்சிட்டான். சரி, ஃபைனலாக ஓகே நம்ம ரெடீம் பண்ணியாச்சு. அனுக்குராவை எடுத்துட்டோம். ஃபைனலி கேரண்டியில் தான் இது கிடச்சிருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட அனுக்குரா எக்ஸோட்டும் இருக்குது, இப்போ இரிடிசனும் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் என்னென்னா எதை அப்கிரேட் பண்ணலாம், எது அனுக்குராவை பண்ணலாமா இரிடிசன் பண்ணலாமா? இதோடைய என்ட்ரி அமௌண்ட் பார்க்க நல்லா இருக்குது. பட் கேமிங்கில் கேவலமாக இருக்குது. ஆனால் இது பார்க்க நல்லாயிருக்கு. கேமிங்கில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல. எனக்கு வந்து இந்த ஆன்டி எக்ஸோட் தான் பிடிக்கும். நமக்கு அனுக்குறாலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏதோ கேரண்டிடாக இருக்குதேன்னு சொல்லி ஸ்பின் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கன்று தரலை, பூனை தரலை, எதுவுமே தரலை.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 140 அபோவ் ஸ்பின் பண்ணிட்டோம். ஆனால் எதுவும் கடைசிலையும் வரலை. ஃபேரோ கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இவ்வளோ கஞ்சத்தனத்துக்கு இதுவே அதிகம். கிட்டத்தட்ட எவ்வளோ பண்ணியிருக்கோம், 145 பண்ணியிருக்கோம். அதாவது அங்கே 142 + 1 + 2 145. இதையே அப்கிரேட் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம்? உங்களுடைய யோசனை, ஐடியா ஏதாவது? நல்லா தான் இருக்குது. பட் அனுக்குறாவை எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அனுக்குறா ஒல்லி குச்சியாட்டே இருக்குது. ஃபஸ்ட் டைமாக போட்ட உடனே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே பாருங்கள், ஒல்லி குச்சி, ரொம்ப ஒல்லி குச்சியாக இருக்குது. மேல் அவுட்ஃபிட் போட்டால் நல்லா இருக்காது. ஐ ஹேட் மேல் அவுட்ஃபிட். ஏன்னா நமக்கு ஆன்டி எக்ஸூட் தான் பிடிக்கும். இது நல்லா இல்லை, பட் ஆன்டி எக்ஸூட் சூப்பராக இருக்குது. ஐ லைக் ஆன்டி எக்ஸூட் ஒன்லி. இதை போட்டுட்டு ஒரு மேட்ச் கூட எனக்கு விளையாடணுன்னே தோணலை. சும்மா கடமைக்கு எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே, என்ன பண்ணலாம்? எதை அப்கிரேட் பண்ணலாம்? இது ஆன்டி எக்ஸூட்டா இல்லை இந்த ஒல்லி குச்சா? ஆன்டி எக்ஸூட்டா ஒல்லி குச்சா? இது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் உக்காந்துட்டு இருக்குது. ஏன் என்னோடது மட்டும் லாபியில் நின்றுட்டு இருக்குது? ஒருவேளை பேசிக் ஃபார்ம்லேயே உக்காந்துட்டு தான் பாருங்க. ஏதோ என்னை பிஜிஎம்ஐ ஏமாத்துறான். இங்கே பாருங்கள், நின்றுட்டு இருக்கான். சரி, ஓகே. இது வந்து கீழே பார்த்தோம்னா கன்று கிடைச்சா ஒரு ஸ்பெஷல் எமோட், அதாவது ஸ்பெஷல் பொசிஷனில் நிற்குமா? கன்று கொடுத்தா தானே கிடைக்கும். சரி, ஓகே, நமக்கு வேறு வழி இல்லை. நமக்கு இந்த எக்ஸூட்டும் பிடிக்கல. அதனால் நம்ம இதை வந்து பாய் சொல்லி அனுப்பிட்டு இப்போ நம்ம தலைவியை எடுத்துக்கலாம். ஓகே, ஆன்டி எக்ஸூட் வந்துடுச்சு. இப்போது எதை அப்கிரேட் பண்ண போகிறோன்னு சொல்லி நம்ம ஃபைனல் பண்ணி ஆகணும். இதுவே பண்ணிவிடுவோம். ஆன்டி எக்ஸூட்டு 2வது லெவலுக்கு ஃபைனல் பண்ணிட்டோம். ஓகே, இது ஏதோ ஒரு எமோட் கிடச்சிருக்கான். இருங்க, இந்த எமோட். ஓ, இது அதுவாக வராதா? நாமளாக தான் போடணுமா? சரி, எதுக்கு பதிலாக வைக்கலாம் இந்த எமௌண்ட்? ஓகே, ஃபைனலி எமௌண்ட் நல்லா இருக்குது. அழகாக தனித்தனியாக கோல்டு கொட்டுது. ஓகே, வேறு டேய், 2வது ஃபார்ம் போனதுக்கு ஒரே ஒரு எமௌண்ட் தான் கொடுத்துருக்கீங்களா? ஓகே, ஆன்டி எக்ஸூட் அடுத்த லெவலுக்கு அப்டேட் பண்ண முடியுமா? காயின் இல்லை. சரி, இதையாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஐடியா வந்திருக்கு. ஏன்னா இதில் செகண்ட் லெவல் அப்கிரேட் பண்ண முடியுமா? முடியாது. இதில் பண்ண முடியுமா? முடியும். எனக்கு எவ்வளோ காயின் தேவை? இன்னும் பண்ண 154. என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 220. அப்போது நான் ஒரு சில்வர் ஜெம்மாக வாங்கினேன்னா அது இது ஈக்குவல் பண்ணால் ஃபைனலி என்கிட்ட வந்து ஒரிஜினல் சில்வர் ஜெம்மே இருக்கும். ஸோ அதனால் ஒரிஜினல் சில்வர் ஜெம்மை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். பட் நான் இப்போ ஒரிஜினல் சில்வர் ஜெம் வச்சுருக்கேன், டூப்ளிகேட் வாங்குகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் போகுமா ஒரிஜினல் போகுமா? கன்ஃபியூஸாக இருக்கே. சரி, ஓகே, நம்ம போய் ரிடீம் பண்ணி செக்கே பண்ணிவிடுவோம். எங்கடா ரிடீம்? ஓகே, வந்துருச்சு. இதை தான் வாங்க போகிறோம். ஓகே, வாங்கிட்டோம். ஓகே, வாங்கிட்டோம். இப்போ வந்து செக் பண்ணுவோமா? இப்போ எங்கிட்ட இன்னும் எவ்வளோ இருக்குது? 180 இருக்குது. இது வேணும்னா எங்கிட்ட எவ்வளோ தேவை? 154 என்னமோ தேவை. அன்லாக். ஓகே, வாங்கியாச்சு. எங்கடா இப்போ எனக்கு டவுட் என்னென்னா, சில்வர் ஜெம் பர்மனெண்ட் ஃபஸ்ட்டு காலியாகுமா, டெம்பரரி ஃபஸ்ட்டு காலியாகுமான்னு தான் டவுட்டாக இருக்குது. அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இறங்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் 22 வந்து பார்த்தா பை பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இருக்கிறது ஓகே. நம்மக்கிட்ட ஒரிஜினல் மெட்டீரியல் அப்படியே தான் இருக்குது. டெம்பரரி தான் ஃபஸ்ட்டு காணாமல் போகுது. இப்போது நம்ம வந்து வாங்கியாச்சு ஒரு டெம்பரரி ஜோன். இது தெரிஞ்சால் நான் இதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்னும் 40 இருக்குடா. அப்போ இன்னொரு ஜெம்மை நான் பத்திரமா வச்சுருக்கலாமே. சரி, ஓகே, முடிஞ்சது. பாஸ்ட்டை பற்றி எப்பயும் யோசிக்கக்கூடாது. இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து எல்லா சூட்டையும் எடுத்துக்கிட்டு அப்கிரேட் பண்ண முடியாது. பட் பேக்கெல்லாம் போட்டு போகலாம் இல்லையா? ஓகே, ஒரு இறங்கில் போடுவோம். என்ன மேட்ச் ரன் ஆகினே இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது விவோ V15 Pro தாங்க. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ தான். அப்போவே கொஞ்சம் ஸ்பீடு, ஆனால் இப்போ வந்து பார்த்தா ஸ்லோ. உள்ளே போயிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தா அந்த எமௌண்ட், அந்த லாபி எமௌண்ட்டை பார்க்குறதுக்காக தான் இப்போ மெயினாக நான் உள்ளே போயிட்டு இருக்கேன். லாபி எமௌண்ட்டை பார்த்த உடனே அவ்வளோதான். கேமை டெலிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பேன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஃபைனலி பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன்னு சொல்லி ஹாப்பியாக இருப்பேன். இது வந்து ஹேங் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஸ்பீடாக பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் தெரியலாம். இங்கே சூப்பர் கிடைச்சிருச்சே, அவ்வளோதான். சூப்பர். ஆன்ட்டி வந்து பயங்கர மாசாக என்ட்ரி ஆகுறாங்க. என்ன பக்கி தான் கொஞ்சம் கலர் நல்லா இல்லை, மாற்றிக்கலாம். இந்த பக்கம் ஃப்ளைட்டு கிளம்பியாச்சு. ஒரு நல்ல இடமா பார்த்து அப்படியே போய் இறங்கி கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு அவங்கிட்டையும் மாட்டாமல் ஒரு 10 பாட்டு அடித்தா போதும். ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி தான் என் ஃபோன் வந்து பார்த்தா இப்போதைக்கு இருக்குது. ஓகே, பொறுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு நல்லபடியாக போனோம். இந்த இது கிடச்சிருச்சிங்க. இது பேர் ஓடிஎம் கியரா? அதுக்குள்ளே ஒருத்தன் செஞ்சுட்டான். சரி, பறந்து போயிட்டு அவனை வந்து கூப்பிட்டு வரலாம். கச்சக்கா என்னடா, எனக்கு இது யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. பட் எப்படி யூஸ் பண்ணணுன்னு தான் தெரியல. சீக்கிரமாக போயிட்டு அவனை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் வேறு ஏதாவது பாட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். இங்களுக்கு யாரும் இனிமே இல்லை, அதனால் ரீகாலை போட்டுட்டு ட்ரெயின் நில்லு போயிடுச்சு. சரி, ட்ரெயினை வந்து பார்த்தோம்னா சேஸ் பண்ண முடியாது நம்மளால். அதனால் நம்ம திரும்பவும் பழைய வந்து இடத்துக்கே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, ஒருத்தன் இறங்கினான். அவனை எப்படியாவது போயிட்டு கொண்டுடலாமா? அவ்வளோதான், நான் கைட்டான்.
சரி கிட்ட போயிட்டு ஏதாவது பேசுவோம். நண்பா தமிழ் தெரியுமா தான்டா கேட்க போனேன், அவனா கிவ் அப் கொடுத்துட்டான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ட்ரெயினுக்கு நடுவில் போகிறோம். என்னடா நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. 2 ட்ரெயினுக்கு நடுவில் போகிறோன்னு சொல்லி போனால் நடக்கலை. திரும்ப ஒருத்தன் அவனை சேர்த்துட்டான். அவனை போய் ரீகால் பண்ணுவோம். சரி ஓகே ட்ரிஃப்ட் அடிக்கலான்னு பார்த்தேன், அதுவும் நடக்கலை. அடாடா போங்களா. சரி ரீகால் போட்டுட்டு திரும்ப ஓடிஎம் கியரை மேலேருந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். சிச்சிக்கோல் ஓகே பறக்கிறோம் இன்றைக்கி பறக்கிறோம். வா சூப்பர். நல்லா இருக்குப்பா இப்படி பண்ணுறது, ரொம்பவே நல்லா இருக்குப்பா. திரும்ப பண்ணிட்டு ஐ லைக் திஸ் ஈவெண்ட்டியா. சரி ஓகே காலி ஆகிடுச்சி, அதனால் வேறு வழி இல்லை, நின்றோம். நம்ம வண்டி எடுத்து வேறு எங்கேயாவது அவனை அடிக்கலாம்டா. சீக்கிரமாக வேகமாக போயிட்டு அவனை அடிப்பேன் மட்டும் நினைக்காதீங்க. இந்த டிவைஸ் ரொம்ப லேகாக இருக்குது. நான் யூடியூப்பில் காசு வந்து டிவைஸ் வாங்கி அதுக்கப்புறமா தான் எனிமையெல்லாம் அடிப்பேன். இப்பொழுதைக்கு லூட் அடிக்கிறதுக்கு தான் இங்கே வந்து நின்றேன். நான் அவனை அடிப்பேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது நினச்சிங்கன்னா சாரி. ஏன்னா நம்ம டிவைஸ் வந்து ஹேங் ஆகி நின்று போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே சுற்றிட்டு போவோம். பட் இருந்தாலும் அடித்தா நல்லா இருக்குமே. சரி ஒரு ட்ரிஃப்ட்டை போட்டு நிறுத்த வேணாம், அப்படியே நிறுத்திட்டு அந்த ஓடிஎம் கியராக எடுத்து வீட்டு மேலே போய் நின்றா யாரும் நம்மளை பார்க்க மாட்டோம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் கரெக்டாக எங்கேருந்து வந்து பார்த்தா என்னையே சொல்கிறான் பைத்தியக்காரன். சரி இங்கே இருப்போமா, வேணாம் கிட்ட வந்துடுவோம், பறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் நிற்குதுங்க. ட்ரெயின் மேலே ஏற முடியுமா? ஓகே இன்னொரு பேர், அவ்வளோதான் சூப்பர். ட்ரெயின் மேலே டிக்கெட் வாங்காமல் ஓசியில் போயிட்டு இருக்கேன். ரைட்டு இன்னொரு ஈவெண்ட்டுப்பா. இங்கே நான் இதுவரையும் வந்ததே இல்லை, ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த ஈவெண்ட்டு. நான் இங்கே வந்திருக்கேன், அதனால் எனக்கு எங்கே என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் அங்கே கலராக ஏதோ மின்னுது. சரி ஓகே நம்ம கலராக மின்னுற நிற்போம். எப்பட்றா நல்லா இருக்கேன்னு வந்தனேடா, கீழே இருக்கிறவன் என்னை தேட்டிருக்கான். நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு தேடுறான் தேடிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட இது ரொம்ப நேரமாக அவன் தேட்டிருக்கான். நம்ம பார்க்குறது 3x ஸ்பீடு. கடைசியாக கண்டுபிடிச்சி முடிச்சு விட்டான். சரி ரைட்டு நம்மளை எவனாவது ரீகால் பண்ணுவான் நம்ம பாய்ஸு. இந்த இடத்துல நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சிறுத்தை குட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதுவாக மாறி சுற்றலாம். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. வெயில் காலத்தில் போயிட்டு நல்லா குளிக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துக்கெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் லிவிக்கு தான் எங்கடா ஸ்விம்மிங் பூலை காணோம். சரி இங்கே இருக்காது, வேறு எங்கேயாவது இருக்கும் போல். பக்கத்து பில்டிங்கில் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். போகிறோம் நீச்சல் அடிக்கிறோம், அப்படியே சம்மருக்கு சும்மா குளுன்னு இருக்கும். எங்கடா டேய் இத்தனை வருஷமாக ஸ்விம்மிங் பூலில் தண்ணி ஃபுல் பண்ணாமல் தானே இருக்குது. இதுலேருந்து ஜம்ப் பண்ணவும் முடியல. என்ன பண்ணுறது, ரொம்ப மோசம். இன்றைக்கி நினச்சது எதுவுமே நடக்கலை. என்னடா ஜம்ப் ஆகலை. சரி யாரோ நம்மளை ரீகால் பண்ணிட்டாங்க, நன்றிடா. சரி கன் இல்லை டே இருடா கன் எடுத்துகிட்டு வரேன். அவன் வெஹிக்கிளில் ஏறுன்னு சொல்லியிருக்கான். இருப்பா ஒரே ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். துப்பாக்கி ஓகே எடுத்தாச்சு. ஓகே டே போலாம்டா. போகலான்னு தான் சொன்னேன், அவன் போயிட்டான். சரி வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்ப்போம். ஆக வச்சு நிறைய பேர் ஷார்ட்ஸில் நிறைய நல்லா சுட்டாங்க. ஸோ அதனால் அந்த கன்று எடுத்துக்கிட்டேன். ஓகே ஜோன் வேறு வரப்போகுது. நம்ம ரயில்வே ட்ராக்லேயே ஓட போகிறோம். ரயில்வே ட்ராக்கு என்னடா டேய், ரயில்வே ட்ராக்கில் ஒன்று எழுத்து குறையுது. கரண்ட் ஒயர் கூட இல்லையே, எப்படி? சரி பறந்து போவோம். நம்ம ஃபைபிளை ரீகால் பண்ணி சொல்லி கேட்டிருக்கான். நம்மளை ரீகால் பண்ணவே ஐ எம் ரீகால் தட்டி. நான் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் பண்ணுறான். இன்றைக்கி ஈவெண்ட்டில் நான் நினச்ச மாதிரி ஒன்றுமே நடக்கலை. இதான் என்னோடய இறங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஒன்றும் நடக்கலை. சரி அந்த மேலே இருக்கு இல்லையா, அங்கே அடிக்கிறோம். அதுக்குமா பேராஷூட்டில் பறந்து ஜோனுக்குள்ளே போகிறோம். இதுதான் நம்ம பிளான். ஓகே பேராஷூட்டில் பறந்து என்னப்பா இங்கே இறங்கிடுச்சு. சரி ஓகே செத்துருவணும், சாக மாட்டேன், செத்துருவணும். ஒன்றும் இல்லை, உள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். என்னடா பக்கத்தில் எதை கேட்குது, ஒருத்தன் என்ன அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி அவன். இன்றைக்கி மேட்ச் ரொம்ப அருமையாக இருந்த காரணத்தால் நான் கிவ் அப் கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் வந்து என்னை போட்டு அடித்து நம்ம பசங்க என்னை நோக்கி தான் வந்திருக்காங்க. அடரா இது தெரியாமல் நான் செத்து போயிட்டேனே. சரி நம்ம பசங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். 2 பேர் அட்ரா அவனை விட்டாதா. என்னடா இவன் ஓப்பனில் போகிறான். ஓகே நம்ம பாய் வந்து பார்த்தா ஓப்பனில் போய் சேர்த்து போயிட்டான். ஒருத்தன் காலி. இப்போ இருக்கிறது நம்பர் 1 இவன் மட்டும்தான் இருக்கான். அவனும் நல்லா அடிக்கிறான்ப்பா, பரவாயில்லப்பா. ஆனால் அவன்கிட்ட புல்லட் காலிப்பா. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான். பிஸ்டல். இங்கேருந்து பிஸ்டல்லையே என் ஃப்ரெண்டு அடிச்சுட்டு இருக்கான். அவனை முடிச்சிட்டாங்கப்பா. ஓகே ஒன் ஆஃப் த குட் மேட்ச். ஏன்னா ஓரளவுக்கு 1 கில் அடிச்சிருக்கேன், இல்லை 2 கில் அடிச்சிட்டேன். நம்ம டிவைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கான்னு, அதனால் நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ஒரு புதிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த வீடியோவை க்ளோஸ் அப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி யாரும் இது வரையும் பார்க்க மாட்டேங்கன்னு எனக்கு அதிகபட்ச நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த அமௌண்ட்டை வந்து நான் பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வா நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குப்பா பார்க்க.
ஓகே 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 ஃபைனலி நம்ம அக்கௌண்ட்டில் 2 எக்ஸூட். எவ்வளோ ஸ்பின்? 145 ஸ்பின். ஆனால் இந்த அனுப்புகிற நல்லா இல்லை. ஆன்டி எக்ஸூட் தான் எப்பயும் நமக்கு பெஸ்ட்டு. ஓகே நண்பா, முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த வீடியோ நல்லா எங்கேஜாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பாய்.